பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு விசை உங்களை யாவரையும் இந்த மார்னிங் டிவோஷன் வழியாக பார்க்கிறதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த ஒரு சில வீடியோக்களில் நாம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தை 5ஆக பிரித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து வருகிறோம். எந்த தலைப்பின் கீழாக என்றால் ட்ரஸ்டிங் காட் டிஸ்பைட் அன்சர்டனிட்டி. நிச்சயமற்ற நிலையில் நாம் தேவனை எப்படி நம்ப வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த காலை நேரத்திலும் ஏசாயா 41 10வது வசனத்துடைய 4வது பாகம் இவ்விதமாக சொல்லுகிறது: உனக்கு சகாயம் பண்ணுவேன், ஐ வில் ஹெல்ப் யூ. God's help is assured. தேவனுடைய உதவி நிச்சயம் என்கிற தலைப்பின் கீழாக வேகமாக ஒரு சில காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய தேவன் எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார். இதை முதலாவது நீங்களும் நானும் நம்ப வேண்டும், இதை விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தேவன் பிரச்சனைகள் அல்லது பாடுகள், உபத்திரவங்கள், இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்மை விட்டு விடுகிற தேவன் அல்ல. மாறாக எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். பிரச்சனைகள் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரச்சனை வந்துட்டா கடவுள் நம்மளை விட்டுட்டு போயிடுறாரு, இல்ல பிரச்சனை அப்போ அவர் எங்க இருக்கிறாரு, என்ன பண்றாரு, அவருடைய செவிகள் ஏன் மந்தமா மாறி விடுகிறது அப்படின்னு நம்மளாகவே என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். தவறு. ஆனால் நம்முடைய தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. எல்லாருடைய வாழ்க்கையில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வந்தது. ஆனால் பிதாவாகிய தேவன் ஒருபோதும் அவரை விட்டு விலகவில்லை. எல்லா நேரத்திலும் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருந்தார் என்பதை இயேசு விசுவாசித்தார். அதே போல தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய கண்களை, நம்முடைய மனதை சற்று திறந்து இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்போ நம்முடைய தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். முதலாவது இதை நாம் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நம்ம கூடவே இருந்து அவர் எந்த உதவியும் செய்யாமல் அமைதியாக இருக்கிற ஒரு தேவன் அல்ல. இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு உதவிகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஐ வில் ஹெல்ப் யூ. உனக்கு நான் உதவி செய்வேன், சகாயம் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30 மற்றும் 31. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இந்த இடத்துல பேதுருவினுடைய அனுபவத்தை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். பேதுரு பயந்தது உண்மைதான். அவனை சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலைகள், அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சிச்சுவேஷன்ஸை பார்த்து பேதுரு பயந்தது உண்மைதான். அவனுக்குள்ள அவிசுவாசம் வந்தது உண்மைதான். ஆனா ஆண்டவராக இயேசு செய்த செயலை சற்று கவனித்து பாருங்கள். இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, முதலாவது அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு திட்டிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா தூக்கி விடல. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜீசஸ் ஹெல்ப் பீட்டர். பேதுருவுக்கு தேவன் உதவி செய்தார். அப்போ நம்முடைய தேவன் எல்லா நேரத்திலும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் அந்த இடத்துல இருக்கிறோம், இயேசுவனுடைய இடத்துல இருந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? உண்மையில அதை சிந்தித்து பார்த்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அப்படியே தண்ணிக்குள்ள போ அப்படின்னு என்ன பண்ணியிருப்பேன்? அமுக்கியிருப்பேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருபோதும் என்ன பண்ணல அப்படின்னா, நீ அப்படியே போ அப்படின்னு தண்ணிக்குள்ள என்ன பண்ணல, பேதுருவா முக்கல. அதுக்கு பதிலாக உடனே அவனுக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உதவி. அந்த நேரத்துல முதலாவது கையை நீட்டி உடனே அவனை தூக்கி எடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா திட்டுறாரு, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு கேட்கிறார். அப்போ முதலாவது தேவன் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டு முக்கியமான விஷயம். முதலாவது, நாம் யாரிடம் நம்முடைய கரங்களை நீட்டுகிறோம், இது முதலாவது ஒரு விஷயம். இரண்டாவது, நம்முடைய கரத்தை நீட்டுவது மட்டுமல்ல, யாரிடம் நாம் உதவிகளை கேட்கிறோம். ஏன் அப்படின்னா 30ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அப்போ இயேசு கையை நீட்டார் அப்படின்னா பேதுரு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அவனோட கையை என்ன பண்ணியிருக்கணும், லிஃப்ட் பண்ணியிருக்கணும், தூக்கி இருக்கணும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய கரத்தை யாருக்கு நேராக நாம் நீட்டுகிறோம், யாரிடம் நம்முடைய உதவியை கேட்கிறோம், ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும்.
யார்கிட்டயோ நம்ம கையை நீட்டிட்டு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா நமக்கு ஹெல்ப் உதவி கண்டிப்பாக வராது. அதே நேரத்தில் வேற யார்கிட்டயாவது நம்ம ஹெல்ப் கேட்டுட்டு இயேசு கிட்ட வந்து கரத்தை நீட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்பயும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மாட்டார், உதவி செய்ய மாட்டார். நம்ம ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய கரங்களை இயேசுவுக்கு நேராக மட்டும் நீட்ட வேண்டும். நம்முடைய உதவிகளை இயேசுக்கிட்ட மட்டும் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இயேசுவை ஆராதிக்கிற நமக்கும் மற்றவர்களுக்கும் கிடைத்திருக்கிற 4வது மிகப்பெரிய ஒரு பிரிவிலேஜ் ஸ்லாக்கியம் என்னவென்றால், இயேசு நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சகாயம் செய்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து ஆண்டவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக நீட்ட வேண்டும். நம்முடைய உதவியை அவரிடத்தில் மட்டும் கேட்க வேண்டும். தொடர்ந்து இந்த வசனத்தை, இந்த பேசேஜை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. Thank you. God bless you.